மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். ஒரு இடத்துல இருந்து 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போக முடிஞ்ச விஜயால மக்களை பார்க்கணும்னா இந்த மாதிரி ரூல்ஸ் தான் போடுறாங்க. விஜய் அவர்கள் கேட்கறதும் சீன அதிபருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டதோ அதை கேட்கிறார். பயம் மனுஷனுக்கு தேவைதான், ஆனா இவ்வளவு பயம் ஆகாது. கரூர்ல இருந்து வேக வேகமா ஓடி வந்து பனையூர்ல இருந்தார். பனையூர்ல இருந்து வேக வேகமா ஓடி போய் இன்னொரு வீட்டுக்கு போனார் சென்னையில. அதுக்கப்புறம் வேக வேகமா இன்னொரு மீட்டிங் போட்டார். இவ்வளவுதான் பண்ணிருக்காரு. முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு சொரா கிட்ட மாட்டிக்கினார் விஜய். விஜய்க்கு ஒரு சட்டம், மதிமுக டிவியில உட்கார்ந்து இருக்கிற நெறியாளருக்கு ஒரு சட்டமா கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணு தானே. இன்னி வரையிலும் ஏன் காவல்துறை போலீஸ் வந்து விஜய் வீட்டுக்கு போல? ஒருபோதும் விஜய் அவர்கள் பாஜகவுடன் போக மாட்டார். அவர் போகலாம், ஆனா அங்கதான் இருக்கிறாரு. அப்படியே அமைதியா இருக்கிறீங்க, கௌதம புத்தர் மாதிரி. அவ்வளோ அமைதி காக்குற ஆளா நீங்க? இந்த அமைதிக்கு என்ன காரணம்? பயம். நீ ஏன் லேட்டா போன அப்படின்ற அந்த கேள்வி இதுவரையிலும் பதில் வரல. இனிமேல்ட்ட பதில் வராது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி சார். இன்டர்வியூக்கு போக முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் சார். என்ன அப்படின்னா, சிஎம் ஆஃப் இந்தியா விஜய் ஆகிறதுக்கான அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து செஞ்சுட்டு ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு வராங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஸ்பீடுன்ற அந்த யூடியூபர் இருக்கார் இல்லைங்களா, அவரு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி. ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவர் பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு வந்து திக்குமுக்காடி போய் என்ன என்ன மண்ணாகட்டி என்ன இதுடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்றாரு. அவங்க ஊர்ல அது ரொம்ப காமன். அந்த மாதிரி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி அவருக்கு புரியல. இந்த பூனையை திடீர்னு எடுத்துன்னு போய் விட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டிட்டா அது அங்கிட்ட ஓடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பிரபலத்தை வந்து ஆக்கிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது கண்டிப்பாக கூகுள்லாம் பண்ணி பார்த்துருப்பாரு. அந்த தேடுதலுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. யார் இவங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்ன சொன்னாங்க, எதுக்கு அப்படி ஒரு கேளிக்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி தான் போயிருப்பார். அதாவது நாங்கள் ஒண்டி குழப்பத்தில் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தானே. நம்ம அதை வந்து சீரியஸாக அது பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க, ரசித்தாங்க. ஒரு வெள்ளைக்காரனை புலம்பு விட்டுட்டோம், வெள்ளைக்காரனையே வந்து தாவேக்கான்னு சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களோட டார்கெட் அதுதான். அது வந்து அதை வந்து நான் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்தேன். நான் அது எனக்கும் அது போன்ற அனுபவங்கள்லாம் உண்டு. அதனால் அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன சப்ஜெக்ட் தெரியறதில்ல, அவர் யாருன்னு புரியறதில்ல, அவருக்கும் இந்திய திருநாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, தமிழக அரசியலுக்கு சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி எங்களுக்கு தெரியல. கேமராவை பார்த்தா ஸ்டார்ட் ஆக்ஷன், ஒரு கேமராமேனு இல்லை ஒரு பிரபலத்தை பார்த்தா நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம், தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. அதுவுமே வந்துட்டு சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு டிபேட்ல சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து நீங்க அரசியல் படுத்தல, எங்களை நீங்க எப்படி தற்கொலை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அரசியல் படுத்த முடியுமா? இல்லைங்க, நீங்க வந்து இதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் கைலாசாவோட ஒப்பிடணும். இப்போ நம்ம ஐயா நித்யானந்தா இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட அந்த பேச்சு திறமை, எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அவருக்கு உண்டான அந்த பாங்கு இதெல்லாம் பண்ணுவார். அவரும் இப்படி தான், அவருக்குன்னு ஒரு நாடு, அவருக்குன்னு ஒரு பதவி, அவருக்குன்னு ஒரு கூட்டம் வைத்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். அந்த மாதிரி இதை பார்க்கணும். இதை வந்து நீங்கள் சீரியஸாக பார்க்கக்கூடாது. அப்போது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது பிரசிடென்ட் ஆஃப் கைலாசா, நித்யானந்தா எப்படி ஒரு சந்தோஷமாக தன்னுடைய கூட்டத்தை ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் வைத்து கொண்டிருப்பாரோ, அதே மாதிரி தாவேக்கானர் வந்து அவரை விஜய் அவர்களை பார்த்தாவே ஒரு உற்சாகம், ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாங்க. எப்பயுமே ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க. அந்த பரவச நிலையில் ஒரு 2 வார்த்தை கூட வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் இருந்தால் என்ன, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நல்லா தானே இருக்குது, இல்லைப்பா பிரைம் மினிஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ பேர் தானே ப்ரோ, எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல ப்ரோ அப்படின்வாங்க. அதனால் நம்ம இவங்க கிட்ட போயிட்டு, இப்போ நான் வந்து ஐயா அறிஞர் அண்ணாவை எப்பயும் மனசில் நினச்சி பேசுகிறேன். இப்போ அவங்கக்கிட்ட போய் வாதம் பண்ணுற அளவுக்கோ புள்ளி விவரம் சொல்கிறதுக்குன்றதுக்கு அது ரொம்ப பக்குவம் வேணும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி நண்பர்களோட கலந்துரையாடாமல் என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்கிற அந்த நிலைக்கு போயிட்டேன்.
சரி, எதிரில் இருக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அதற்கு தெரிந்தார் போல் தான் நீங்கள் பண்ணணும். பாகுபலியில் ஒரு காட்சி இருக்கும், அவரும் ஒரு மன்னர் தான், எதிரிலேருந்து கத்தி வீசுவார். இவர் பிடிச்ச உடனே தான் தெரியும் கை எந்த அளவுக்கு ஆடுது, கத்தி எவ்வளோ மோசமாக இருக்கணும். அப்போ தான் அவர் சொல்லி கொடுப்பார், இப்போ கத்தி இப்படி பிடிக்கிறது இல்லைப்பா, இது இப்படி பலமாக இருக்கணும், ஒரு மன்னன்னா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கணும், ஒரு நெஞ்சு தைரியம் இருக்கணும், தோள்பட்டை இருக்கணும், வால் வீச தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அரசியலில் இப்போ வராங்க, இப்போ கொஞ்சம் அந்த ஷேக்கி கிரவுண்டில் இருக்கிறாங்க, சின்னவர்கள் தானே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்படியே வந்து ஜிம்பாப்வே, அப்புறம் கைலாசா அப்படியெல்லாம் போய் சுற்றி அப்புறம் தமிழகத்துக்கு 234 தொகுதிக்கு கரெக்டாக கடைசியில் தேர்தல் நேரத்தில் வந்து நின்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ வந்து விஜய் அவங்க வந்து வெளியே வந்தாலே எங்களுக்கு வந்து கூட்டம் வந்து அதிகமா வருது, எங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்துட்டு இனிமே வந்தா நாங்க வந்து தனி விமானத்துல தான் வருவோம், அதே மாதிரி சுற்றுப்பயணம்லாம் இனிமே கிடையாது, பொதுக்கூட்டம் மட்டும்தான் இனிமே வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து உண்மையா? அதாவதுங்க, பொதுவாக நீங்கள் இப்போது கேமரா வச்சுருக்கிறீங்க, இப்போ நீங்கள்லாம் ரொம்ப நாளாக இருப்பார், உங்கள் ஃபீல்டில் உங்கள் நண்பர்கள் சீனியர்லாம் இருப்பாங்க. பொதுவாக நம்ம கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தொகுதியில் போயிட்டு என்னங்க அரசியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வாயிலேருந்து வர்றது கவுன்சிலர் வரலைங்க, எம்எல்ஏ வரலைங்க. அதாவது அவங்க வீட்டில் தண்ணி இருந்தால் கூட அரசாங்கம் உதவி பண்ணலை, அதை கடந்து அதை எப்படி பாதுகாக்குன்றத அந்த மனநிலையை விட கவுன்சிலர் வரல, எம்எல்ஏ வரல, எங்களை யாரும் எட்டி பார்க்கறதில்ல அப்படின்றதான் பொதுவாக அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது பல வருஷமாக அப்படி தான் இருக்குது, இனிமேல்ட்டும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாறணுன்றது என்னோட ஆசை, ஆனால் நிலைமை அப்படி இருக்குது. விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டார். அதாவது ஓட்டு கேட்கறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை தங்களால் பாதிக்கப்பட்டவர்களோட போய் நான் இப்போ பார்க்க மாட்டேன், அது வந்து அவரோட, அதாவது ஒரு இடத்துல இருந்து 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போக முடிஞ்ச விஜயால் மக்களை பார்க்கணுன்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடுறாரு. இப்போ இந்த சமீபத்தில் ஜி ஜின்பிங்னு ஒருத்தர் வந்தார் சைனாலேருந்து, நமக்கு தென் சென்னையில் தாம்பரம் கிட்ட ஆரம்பித்து, கிண்டியிலேருந்து ஆரம்பித்து தாம்பரம் செங்கல்பட்டு வெறியிலும், அப்புறம் அந்த சைடு ஈசிஆரில் ஒரு நாயை விடலை, ஒரு ரோட்டில் குப்பை கிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே போட்டு, அது என்ன Z+க்கு மேலே ஒரு செக்யூரிட்டியை கொடுத்து மக்களை நிம்மதியாக இருக்க விடாமல் ஒரு சிகப்பு கம்பளம் பச்சை கம்பளம் எல்லா கம்பளம் போட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு 7 நட்சத்திர ஹோட்டலில் வந்து பல வகையான தினசு சாப்பாடெல்லாம் போட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கேட்குறதும் சீன அதிபருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டதோ அதை கேட்குறாரு. அதாவது எப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துனோமா, ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போட்டிருக்கிறாங்க, ஆல்ரெடி சாலையில் மாடு போவோம், இல்லை யாருன்னா ரோடு வயசானவங்க கிராஸ் பண்ணுறாங்க, இல்லை குழந்தைகள் சிறுவர்கள் ஓடிடுறாங்கன்னா அந்த இடத்துல அது விபத்து பகுதின்னு தெரிய வருமையானால் அந்த விபத்து பகுதியில் சாலைக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கரை போட்டு ஸ்லோவாக தான் போகணுன்றது, வரும்போதே ஸ்பீட் பிரேக்கரை எடுத்துரு. விஜயன்ற ஒருத்தருக்காக பாலிசின்னு வாங்க, இதெல்லாம் வந்து யாரும் ஆசைப்பட்டு போட்டுக்கிறது இல்லை. பாலிசி ஸ்பீட் பிரேக்கர், ஒரு சாலைனா இப்படி இருக்கணும், இந்த சாலையில் பாதுகாப்பு இப்படி இருக்கணும், போக்குவரத்து நெரிசலுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு சில திட்டங்கள் இருக்குது, ஒரு பாலிசி. அதுதான் வந்து உங்களோட கொள்கை, அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. இவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாமா மாற்றுன்றார். அதே மாதிரி நான் ஒரு ஊருக்குள்ளே போகிறேன்னா கரண்ட்டை கட் பண்ணுன்றார். ஐயா காமராஜர் இதுக்காக கஷ்டப்பட்டாரு. கம்பு இல்லாத காலத்தில், இரும்பு இல்லாத காலத்தில் பனைமரத்தை வச்சு நீ வந்து ஒயரை சுற்றி கொடு, இரும்புலையோ இல்லை வந்து அந்த பைப்பு, இந்த இரும்பு, இந்த சிமெண்ட் பிளாக்லாம் வரலாம், இதை வச்சு கரண்ட்டு கொடு, இதுக்கு போய் எதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்லி புத்தி சொன்ன நம்ம பாட்டன் எங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போகும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட்டை எடுத்துருங்க. ஏன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட், எங்கள் தொண்டர்கள் ஏறி நிற்பாங்க. அப்போ என்ன விதமான ஒரு சமுதாயத்து மீதோ இல்லை மக்கள் மீது புரிதல் இருக்குன்னா புரிதலே இல்லை. அப்புறம் மண்டபம் எடுத்து நாங்கள் மண்டபத்தில் பார்ப்போம். இப்போ ஒரு துக்க காரியம்னா எவ்வளோ பேர் இறக்குறாங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, பெரிய ஆளுங்க இறந்துருக்காங்க, சின்ன ஆள் இறந்துருக்காங்க, கள்ளசாராயம் கொடுத்து இறந்துருக்குறாங்க, விபத்தில் இறந்துருக்குறாங்க, ரயில் விபத்தில். இது வெறியிலும் இந்திய திருநாட்டில் எந்த ஒரு தலைவருமே மண்டபத்தில் கூப்பிட்டு பார்த்ததில்லை. இவர் ஃபஸ்ட்டே இந்த துப்புரவு தொழிலாளி பிரச்சனைகள் சென்னையில் இருந்தப்பவே வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தார். ஒருத்தருக்கு பிரச்சனை ஒரு இடத்துலனா அங்கே தான் போய் பார்க்கணும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறீங்கன்னா பொதுவாக அந்த ஜோசியக்காரங்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அமைதியாக அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வரவங்களுக்கு வந்து ஒரு காமாக ரிலாக்ஸாக இருக்கணும். அதனால் உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு சுழி எப்படி இருக்குது, கரகம் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பேர் என்னது, இந்த பிளானட் சொல்லுவாங்களா அது பேர், அதெல்லாம் அந்த கட்டம் சக்கரம் எப்படி இருக்குது என்னெல்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு மனநிலை. கிட்டத்தட்ட இவரும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. அவர் வசதியாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும். பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்களே அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க குடும்பத்தில் எந்த அளவு பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் தெரியல.
சரி இவர் தான் இப்படி இருக்காரு, அவங்கள நம்பி இருக்கிறவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு குழந்தை தான், ஆனால் குழந்தை வந்து பெருமை தேடி கொடுத்துட்டான். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு உயிருன்றது அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு மருத்துவமனையில் டாக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த வார்டு பாய் அதை அவங்கள வச்சு எப்படி தள்ளிட்டு போவாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எவ்வளோ ஓட்டுனார், எல்லாத்தையும் நாங்கள் கரூரில் கண்ணெதிரில் பார்த்தவன். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க, அவரை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. நான் அந்த வண்டி நிற்கல. நான் வந்து என் தொழில் வந்து ஒரு உயிரை ஒரு நாளைக்கு காப்பாற்ற முடியுமா, இல்லை அந்த தருணத்தில் அந்த வேல்சாமிபுரத்தில் யாருன்னா ஒருத்தரை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு தன்னோட அவமானத்தெல்லாம் தொடச்சி வச்சுட்டு, கஷ்டத்தெல்லாம் தொடச்சி வச்சுட்டு வண்டி ஓட்டமா அடிக்கிறாங்க கழுத்தில். திரும்பி ஏன் அடிச்சான்னு கேட்கல, ஆஸ்பத்திரி போகணும். ஆமாம், அதெல்லாம் நடந்தது. ஆஸ்பத்திரி ஓட்டு ஒரு சிலர்லாம் 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு ஓட்டம். அதுவும் அந்த ஓம்டியெல்லாம் வந்து அந்த ஸ்பீடுலாம் சறுக்குன்னு குறுக்கில் யாருன்னா வந்தால் அதுவும் ஆக்சிடென்ட் ஆகலாம். அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு பிபி எல்லாம் எகுரும் அந்த ஸ்பீடில் ஓட்டும் போது. எனக்கு அங்கே ஒரு சில பாதிப்புக்குள்ளானவர்கள் அவங்க வீட்டில் இருந்து பேசக்கூடிய அந்த தன்மை வந்து என்ன ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு எனக்கு மனிதாபிமானத்து மேலே எப்பவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. இப்போ அவங்க வந்து ஒரு குழந்தை தான் விஜய் சார் இவ்வளோ கிட்டேருந்து பார்த்தா அவங்க அந்த பெருமை சேடி கொடுத்தான் அப்படின்றது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மற்ற காட்சிகள் நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுனதாகட்டும், எப்படி அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒரு நர்ஸுங்க எப்படி ஓடுனாங்க, ஊர் மக்கள் அங்கே இருக்கிறவங்க எப்படி அது விரைந்து ஒரு சில அதாவதுங்க நம்ம வந்து 41 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு புள்ளி எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை இன்னும் துரிதமாக செய்யலை. அதில் ஒரு சில கட்சி தொண்டர்களுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வரல, ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் வழியெல்லாம் விட்டெல்லாம் பண்ணாங்க. தாவேக தொண்டர்கள் ஒரு சிலர் பண்ணாங்க. ஆஸ்பத்திரிக்கு வரல, ஆனால் தெரியாது ஒரு ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். முன் அனுபவம்ன்றது கிடையாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு மயக்காட்சி விழுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அது எப்படி அணுகணும்னு அந்த வயசு இல்லை. ஆனால் அந்த அந்த பக்குவம் என்பது இல்லாத காரணத்தினால இருக்கு. ஆனால் ஒரு சில உதவிகள்லாம் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணாங்க. மருத்துவர்கள் வேலை செஞ்சாங்க, ஊர் மக்கள் ஒரு சிலர் வந்து பண்ணாங்க, காவல்துறை அந்த ஒரு ஒரு காவல் ஆய்வாளர்லாம் வந்து டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். இங்கே ஜனங்க வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, நீ பாட்டுன்னு வண்டியை குறுக்கில் எடுத்து வந்து விட்டுன்னு சொல்லிட்டு வெளுவெலுன்னு வெளுக்கிறேன். அப்போ இந்த காட்சிகள்லாம் நான் பார்க்குறேன். ஒரு பதட்டம், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, விஜய் அண்ணா வந்து பார்த்தா போதும் அப்படின்னு. அப்போ என்னால் வந்து இந்த அதை வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸில் பார்க்க முடியல. ஒருத்தர் வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதாவது சக மனிதருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அரசியல் விருப்பு வெறுப்பு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்துட்டு ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னா அது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரராக ஒரு சிலர் கரூரில் நான் எடுத்துக்காட்டாக பார்க்குறேன். அந்த பாடத்தை நான் அங்கேருந்து பார்த்துட்டேன். இதே வந்து நான் சென்னையிலேயே இதை பார்த்துருக்கேன். உதாரணம் சொன்னால் தௌஹீத் ஜமாத் அவர்கள் வந்து 2015 வெள்ளத்தப்போ வந்து தண்ணியில் இறங்கி போனது. அதே மாதிரி இப்போது சைதி துரைசாமி போன்றவர்கள்லாம் வந்து இந்த இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சவப்பெட்டியை வந்து இலவசமாக ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம், நமக்கு அது மனசில் வந்து நமக்கு அது பதியுது. மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இந்த பிச்சைக்காரர்கள்லாம் ரோட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவர் மேயராக இருந்தப்போ தான் அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள சிகையில் வெட்டி விட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அவங்கள குளிப்பாட்டி அவங்கள எடுத்துகிட்டு போய் ஒரு அந்த அது முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கோரமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி அழுக்கா சரியில்லாமல் ஒரு மாதிரி. அந்த குளிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வேட்டி சட்டை போட்டோன்னா அவங்க நமக்கே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை. நம்ம நல்லா அழகாக இருப்பாங்க, நல்லா வடிவாக இருப்பாங்க, பார்க்க ஒரு தெளிவாக இருப்பாங்க. ஓகே ரைட்டு, ஒரு நபரை வந்து ஒரு மாற்றத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வரும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதாவது என்னன்னா என்ன இழந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த புரியாத நிலையில் இருக்கிறது. எனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்படி இதை வந்து இது சரிதான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது நாளைக்கு வந்து புது உதாரணம் ஆகிடும். அப்போ ஒரு அரசியல் ஆளுமையோ இல்லை ஒரு நடிகரோ வராரு அப்படின்னா அப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழர்கள் கூட்டமாக போய் நின்று ஒருத்தர் தள்ளி முட்டி முந்தி அடித்து சாவுறதுன்றது ஒரு இயல்பாயிடும். அப்படி ஒரு இயல்பை வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு வந்து அது ஒப்பலை அதை பார்க்க.
இதுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து விஜய் அவங்களோட ரசிகர்கள். ஏன்னா கரூர்ல அந்த ஸ்டாம்பீட் அதுக்குள்ள மாட்டினவங்க எல்லாருமே விஜயை பார்க்க வந்தவங்க, விஜயோட ரசிகர்கள். அதனால வந்து இதை அவங்க சகஜமா எடுத்துக்கிறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? நமக்கு வந்து பணம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல அது வந்துங்க இயல்புல வந்து எல்லாருக்குமே பணம்ன்றது ஒரு ஒரு தேவையா இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த பதட்டம் கூட இருக்கலாம். பட் அதை தாண்டி விஜய் மீது அவர்களுக்கு உண்மையான ஒரு அன்பு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது எல்லாமே வந்து பணத்துக்குள்ள நம்ம அடக்கிட முடியாது. நீங்க சொன்னது அது இன்னும் ஒரு பாதியில் ஒரு அது ஒரு 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 ஒன் ஆஃப் தி இதுவா இருக்கும். அப்புறம் அடிப்படையில் வந்து என்னன்னா, திரையிலே பார்த்த ஒரு நட்சத்திரம் நேர்ல பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் வந்து ஜாஸ்தி. அந்த ஆர்வத்துக்கு வந்து யாருமே வந்து ஒரு ஒரு தீர்வு கொடுக்கல. விஜய் அவர்கள் அந்த ஆர்வத்துக்கு தீர்வு கொடுக்கணும்னு இந்த நொடி வரலும் நினைக்கல. இப்போ கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் மண்டபத்தில் வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி இருட்டில் போய் பார்க்கறது, அப்புறமா செயற்கையா சந்திக்கிறது, அது கூட பண்ணல. அது கூட பண்ணல. அது வீட்டில் கூப்பிட்டு பார்க்கணும். அப்படி இந்த மனநிலையில தான் இருக்கிறார். அப்போ இது என்ன மனநிலைன்னா, இது சினிமாக்கார மனநிலை இது. இப்போ ஹாலிவுட்ல ஒரு ஹீரோ இருக்கிறாரு, இல்லை பாலிவுட்ல ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவர்களுக்கு நைட்ல ரெக்கார்டிங் வைப்பாங்க, இருட்டில் ஷூட்டிங் வைப்பாங்க, வெடிகாத்தால ஷூட்டிங் வைப்பாங்க. ஏன்னா மனித நடமாட்டம் இல்லாத பொழுது அவர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு விஷயத்தை எடுத்து, ஒரு லொக்கேஷனாக அந்த லொக்கேஷனை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி காட்சி அமைத்து அந்த படத்தை வந்து நல்லா எடுத்து அதை ஒட்டி வெட்டி மக்களுக்கு கொடுப்பாங்க. அது அரசியலுக்கு தகாது. அரசியல் என்பது எல்லாமே பொது, எல்லாமே வெளிப்படைத்தன்மை. நீங்கள் முதலமைச்சராக இருங்க, பிரதமராக இருங்க, ஒரு ஊருக்கு நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது உங்கள் மேலே கோபம் இருந்தால் அந்த ஊரில் யாரா ஒருத்தரோ இல்லை 2 பேரோ எதுக்கு இப்போ வந்தீங்கன்னு கேட்பாங்க. முதலமைச்சராக இருந்த அந்த ஸ்தானம் வேற. ஓட்டுன்னு கேட்டு ரோட்டில் இறங்கி வரும்போது, நீ என்கிட்ட ஓட்டு கேட்டு வர, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்ற அந்த புள்ளிலையும் வாக்காளரும் அரசியல்வாதியும் சமமாக நிற்பாங்க. நாங்கள் நினச்சோன்னா, பொதுமக்கள் ஒரு 50 பேர் நினச்சா, ஒரு மந்திரியை ஊருக்குள்ள நீ ஓட்டு கேட்க வரக்கூடாதுயா, நீங்கள் வரக்கூடாது, ஏன்ப்பா நான் வரக்கூடாது, நீ எதுவுமே செய்யலை, எங்களுக்கு செய்யலை, நீங்கள் ஏன் வரீங்க? இதெல்லாம் நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட பொன்முடி ஐயா அவர்கள் ஒரு சில இடத்துல போனப்போ ஒரு சில சர்ச்சையெல்லாம் வந்தது. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சர்வ வல்லமை படைத்தவர் அவர், அமைச்சர் ஜெயிச்சு அமைச்சராக வர தகுதி இருக்குது, மாவட்ட செயலர் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 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 ஊர்லேயோ ஒரு ஒரு கிராமத்துலேயோ ஒரு 10 பேர், ஒரு 10 இளைஞர்கள் கோபமாக ஆயிட்டாங்கன்னா சமாளிக்கணும். அப்போது கரூர் சம்பவமே இது வந்து இப்போ தான் உங்களுக்கு அரசியலில் ஆரம்பிக்குது. இப்போ நாளைக்கு வெள்ளம் வருது, வெள்ளத்தில் ஏதோ ஒரு தள்ளுமுள்ளாவது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாவது, இயற்கை ரீதியாவது இல்லை செயற்கை ரீதியாவது, இதே மனநிலையில் தான் இருப்பீங்களா? பயம் மனுஷனுக்கு தேவைதான். ஆனால் இவ்வளவு பயம் ஆகாது. காலதாமதம் ஒரு சில நேரத்தில் பொறுமைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளவு பொறுமை ஆமையை விட பொறுமை இது. ஏங்க எவ்வளோ விஷயம் தள்ளி போயிருக்கு பாருங்க தாவேக்கா தரப்புல இருந்து. இந்த 27 இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதம் கிட்ட போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில், ஒரு மாதன்றது இன்னொரு 4 நாள் போனால் ஒரு மாதம், இந்த காலகட்டத்தில் தாவேக்கா பண்ணது என்னன்னா, வழக்காடு மன்றம் போய் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணதுன்னா வக்கீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ட்வீட் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க போடுறாங்க. ஒரு சிலர் தலைமறைவானாங்க, அதெல்லாம் யார் ஆனாங்கன்னா அவங்களே தலைமறைவாயிட்டாங்க. அப்போ விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கரூரில் வந்து வேக வேகமாக ஓடி வந்து பனையூரில் இருந்தார். பனையூர்லேருந்து வேக வேகமாக ஓடி போய் இன்னொரு வீட்டுக்கு போனார் சென்னையில். அதுக்கப்புறம் வேக வேகமாக இன்னொரு மீட்டிங் போட்டார். இவ்வளோ தான் பண்ணியிருக்கிறார். அப்புறம் அந்த பேங்க்கில் ஆர்டிஜிஎஸில் பணம். ஆர்டிஜிஎஸில் பணன்றது என்ன? அக்கௌண்ட் எடுத்து லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ உட்காந்து அக்கௌண்ட் நம்பரை ஃபோனில் வாங்கி ஃபீட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துச்சா அப்படின்னா வந்துச்சுன்னு போகிறாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதுதான் நடந்திருக்கு. சரி, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதுலேயுமே வந்துட்டு தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சிபிஐ கேட்கல அப்படிங்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் இருந்து தான் வந்து எங்ககிட்ட வந்து தெரியாமல் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது இல்லையா? பாஜக வந்து சிபிஐ வந்து கைப்பாவையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது? இவர் வந்து அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்களா, இல்லைன்னா அவங்க இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்களா? இல்லைங்க, பாஜகலாம் யார்கிட்டயும் மாட்டாது. பாஜக வந்து மக்களை வந்து எவ்வாறு ஏமாற்றி கபலீகரம் பண்ணி ஜனநாயகத்தை வந்து எப்படி ஒடுக்குறது, எப்படி அது வந்து மக்களுக்கு வரிச்சுமையை கொடுத்து, வரி தீவிரவாதத்தை பரிசாக கொடுத்து அதில் ஒரு அரசியல் பண்ணி ஆதாயம் தேடுகின்ற ஒரு கட்சியாக நான் இன்றைக்கின்னு இல்லை, நான் பொதுவாக என்னோட பாரதிய ஜனதா கட்சியின் மீது நிலைப்பாடு அதுதான். தமிழகத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு வாக்கு இல்லைன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் இந்த விஷயத்தில் வந்து முதல்ல கிட்ட வந்து தப்பிச்சு
சொரா கிட்ட மாட்டிக்கினார் விஜய். ஆழ்கடலில் இருக்கிற சொரா வந்து இன்னும் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும், ரத்த ருசி பார்க்க முடியாதுன்னு. அந்த மாதிரி இங்கேருந்து தப்பிச்சு போய் அங்கே மாட்டிக்கிட்டு இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டெல்லி போனோம். சம்டைம்ஸ் சிபிஐலாம் வந்துட்டு அவங்களோட ப்ரிசன் எல்லாம் எப்படி இருக்கும்னா, விசாரணை இன்ட்ராகேஷன்லாம் பண்ணால் தீகார், டெல்லி அப்படி தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம சாருக்கு வந்து இங்கேருந்து கரூர் போகிறதே கஷ்டம். அவரை கூட்டின்னு போய் பாட்னா வாங்க, லூதியானா வாங்க, ஜலண்டரில் மீட் பண்ணலாம், இல்லை டெல்லி வாங்க, டெல்லி போனதுக்கப்புறம் இல்லை பழைய டெல்லி ஓல்டு டெல்லி வாங்க, இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியாமல் அவங்க துருன்னு போயிட்டு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரசியல் பண்ணுறதா சொல்லிட்டு அபத்தம் இல்லை அல்ல ஆபத்தை தானே நீங்கள் தேடி இருக்கீங்க. உண்மையிலே நெஞ்சு தைரியம் இருக்குன்னா போய் கரூரில் நிற்கணும். அப்போ தெரியும் செந்தில் பாலாஜி யாருன்னு. உங்களால் 40 பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியல. அப்போ அந்த தொகுதியை என்னடா பத்திரிகையாளர் இதயம் பேசுகிற அப்படி இல்லை, என்ன இருக்கோ நான் அதை சொல்கிறேன், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட கரூரை தன்னோட கோட்டை மாதிரி வச்சிருக்காப்புல செந்தில் பாலாஜி. அந்த கோட்டையில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஜம்பத்தை காட்டுறதுக்கு போயிட்டு டொக்கில் மாட்டிக்கி நீங்கள் பண்ண வேலை. அன்னைக்கு கரூர்லேருந்து அவர் தப்பிச்சு ஓடி வந்தார் பாருங்க, பிள்ளங்கால் திபின்னு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறார் மாதிரி. அன்னைக்கு கூட விட்டுட்டலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு சிஎம் சார் என் மேலே எதுவும் இருந்தாலும் பண்ணுங்க சார்னாரு. அவர் தானே கோரிக்கை வச்சுக்கிறாரு, உங்களை பழி வர என்ன வாங்குங்க சார்னார்ல. அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் விட்ட ஒரு தவறான முன் உதாரணத்தை முதலமைச்சர் செஞ்சு. இப்போ இருங்க, நீங்கள் போறீங்க ஒரு இடத்துக்கு, உங்களால் வந்து ஒரு கல்பபிள் ஹோமிசைட் நடக்குது, நாட் அமௌண்டிங் டு மர்டர். இல்லை நீங்கள் வேகமாக வண்டியை ஓட்டி ஆக்ஷன் பண்ணிடுறீங்க, ஒரு உயிர் சேதம் ஆகிடுது. காவல்துறை வந்து உங்களை உங்கள் பேரை கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வேகமாக வீட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் உங்களை எதுவும் கைது பண்ண மாட்டோம், உங்கள் வீட்டுக்கு கூட நாங்கள் வந்து விசாரிக்க மாட்டோம். செக்ஷன் அதானே, சட்டம் அதே தானே, அதே சட்டம் தானே. விஜய்க்கு ஒரு சட்டம், மதிமுகன் டிவியில் உட்காந்துருக்கிற நெறியாளருக்கு ஒரு சட்டமா கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ நான் என்ன கேட்குறேன், சட்டம் படித்த மாணவனா, ஒரு வழக்கறிஞரா, ஏன் அந்த சட்டப்படி விசாரணை பண்ணலை? இன்னி வரையிலும் ஏன் காவல்துறை போலீஸ் வந்து விஜய் வீட்டுக்கு போகல? ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐயும் போவாது. சிபிஐ என்ன பண்ணும், அமித்ஷா அவர்கள் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தலையாட்டி பொம்மை மாதிரி. இதில் ஒரு சில பேர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒருபோதும் விஜய் அவர்கள் பாஜகவுடன் போக மாட்டார். இப்போ அவர் போகலாம், ஆனால் அங்கே தான் இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இவர் மோடியோட போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினது இல்லையா? மோடியோட இவர் கோயம்புத்தூரில் போய் பார்த்தது இல்லையா? தனிமையில் இவர் மோடியை சந்திச்சிருக்காரா இல்லையா? மொத்த தமிழ்நாட்டுக்கு மோடி ஆகாதுன்றது குழந்தை கூட தெரியும். 3 வாட்டி தேர்தல் வச்சாலும் ஓட்டு போடல. 2029 ஓட்டு கிடையாது. அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. இது என்னோட கருத்து இல்லை, மக்கள கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். ராகுல் காந்தி வந்தால் இவங்க பிடிக்குது. ராகுல் எப்படி விஜயை பார்த்தா பிடிக்குதோ அது மாதிரி ராகுல் காந்தியை பார்த்தா பிடிக்குது. இதுதான் இங்கே இருக்கிற மனநிலை. ஆனால் இந்த ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் ஒருபோதும் அங்கே போக மாட்டார், அவர் அங்கே தான் இருக்கிறார். என்னைக்கு எப்போ விஜய் அவர்கள் லைட்டாக தானே பாசிச பாஜகலாம் பேசினார். 2 நாள் கழிச்சு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும்னு. என் வாயில் என்ன புண்ணா, கரூர் தான் போக முடியல. சரி, உங்களுக்கு தான் பத்திரிகையாளர் சந்திக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது, தெம்பு கிடையாது, ஏன் ட்வீட்டு போடுங்க, இல்லை ஒரு ஆடியோ வீடியோ போடுங்க. உங்களுக்கு தான் கேமரா முன்னாடி நல்லா வருமே, பேசலாம், ஏதோ ஒன்று பேசுங்க. அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க, கௌதம புத்தர் மாதிரி அவ்வளோ அமைதி காக்கிற ஆளா நீங்கள்? இந்த அமைதிக்கு என்ன காரணம்? பயம், வேற ஒன்றும் இல்லை. அதான் தெனாலி மாதிரி ஆகி போச்சுங்க அரசியல். இவரை கண்டா அவருக்கு பயம், அவரை கண்டா இவருக்கு பயம், இவரை கண்டா அவருக்கு பயம். எல்லாம் நிறைய பேர் மெடுப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிலாம். இப்போ எல்லா கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், நாங்கள் அப்படி ஜெயிப்போம். உள்ளுக்குள்ளே அல்லு கிடையாது நிறைய கட்சிகளுக்கு. ஏன்னா இந்த 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 கெமிஸ்ட்ரி எப்படி போகும்னு தெரியல. அப்போ இதில் தான் என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து குட்டையை குழப்புறேன். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, விஜய் அண்ணா வந்து பொறுமை, அவர் வந்து சிஎம் மெட்டீரியல், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு எப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்தல், அவங்க தொண்டர்களும் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அடுத்து அப்புறம் கூட்டணி வைக்கணும், நம்ம நித்யானந்தா கூட தான் வைக்கணும். ஏன்னா அவரும் இது மாதிரி ஒரு கைலாசான ஒரு நாடு வச்சுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் தான் எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சி, அதை குறிப்பாக அதிமுக வந்து விஜய் அவர்கள் பின்னாடி கூட்டணிக்கு வாங்கன்னு அந்த குரல் கொடுக்கறது, கூப்பிடுறது நிப்பாட்டணுன்ற மாதிரி எனக்கு இந்த காணொலியில் பார்க்கறது. இந்த அந்த தொண்டர்களோட மனநிலை பாருங்க. தனியாக விட்டு ஓட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு யாருக்கு நஷ்டம்? அவருக்கு தானே. மக்களை கூட சந்திக்காத அரசியல்வாதி இன்னும் அரசியல்வாதி இது? அப்படி அப்பாட்டக்கிற அரசியல் தன்மை அது. ஆனாப்பட்ட புட்டின்னு பைடன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே நேரு கூட தானே போய் தேர்தல் வரும்போது மக்களை போய் சந்திச்சாரு. அதுவும் என்னன்னா, இந்த சினிமா ப்ரொடியூசர்ஸு, இந்த டைரக்டரு, அப்புறம் சினிமா பத்திரிகைக்காரர்கள் இவங்க பண்ண வேலை. சார் நீங்கள் அப்படி சார் ஒரு ஷார்ட் ஒன்று நடிச்சிருப்பீங்க பாருங்க,
அப்படின்னு சொல்லி சொல்லி தூபத்தை போட்டு போட்டு இப்போ தெரிதா ஹீரோ எங்க? நான் கேட்குறேன், இப்போ எங்க கரூர் சம்பவத்தில் உங்க ஹீரோ எங்க? என்னங்க என்ன மூணுகா வேற யாருன்னா சுனிதா வில்லியம்ஸை விட்டுருந்தீங்கன்னா நாசால இருந்து போய் மூணுக்கு போயிட்டு மூணில் போய் 3 நாள் ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு திருப்பி வந்துருப்பாங்க. இதோ இது கரூர் போகிறதுக்கு நான் என்ன கேட்குறேன், என்ன பயம்? ஏன் அவ்வளோ பயம்? மறுபடியும் மக்கள் வந்து கூடிடுவாங்க, அதனால வந்து மறுபடியும் இன்னொரு இல்ல stampede மக்களை பார்த்தா வந்துரும் எப்படி அப்படின்னு தெரியுது சொல்றாங்க. அவ்வளோ மோசமானவங்களா? அதாவதுங்க அவர் வந்து மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு மக்களை வந்து தொண்டர்களை, மக்கள் சொல்ல மாட்டேன் தொண்டர்கள், அவரோட தொண்டர்கள் கூட இல்லை, அவரோட விசிறிகள் ரசிகர்கள் ரசிகர்களை வந்து அவர் ஒரு கேடயமா வந்து பயன்படுத்திட்டார். அந்த கேடயத்தை எவ்வளோ பயன்படுத்திருக்கோமோ அவ்வளோ பயன்படுத்திக்கணும். அதை வச்சே வந்துட்டு இப்போ எவ்வளோ சர்ச்சை வருது. ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை பற்றி பேசலை. பட் இதெல்லாம் வந்து இந்த விமர்சனம்லாம் தேவையா? இப்போ போன மாதம் முன்னாடி வரணும் என்ன கதை, விஜய் வந்து க்ளீன், ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த காருக்கு வந்து அவர் வந்து வரி சரியா ஏதோ கட்டாமல் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டு குட்டு வைத்தோன்னே கோர்ட் ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்திச்சு, அதை வந்து கொஞ்சம் நீக்கணும் தள்ளணும்னு சொல்லிட்டு தான், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் தனி மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அது 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 பேசுறது அநாகரிகம். ஆனால் போனால் ஸ்பெஷல் ஃப்ளைட், அம்பானி அதானி நிறைய காசு இருக்கு, அவங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்டு போகிறாங்கன்னா அவங்க வியாபாரி. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்க. நான் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் பண்ணுவேன்னா அப்போ ஓட்டு வண்டி எதுக்கு பப்ளிக்காக வந்து மக்கள் உங்களுக்கு போடுவாங்க? இப்போ ப்ரைவேட் லைஃப் தான் உங்கள் வாழ்க்கைன்னா அரசியல் அதற்கு உண்டானது கிடையாது. நிறைய பிரச்சனை வருங்க, நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய புகார் வரும், நிறைய கோரிக்கைகள் இருக்கும், மக்கள் பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து மக்களே சந்திக்க மாட்டேன், நான் வந்து பொதுக்கூட்டம் இனிமேல் பொதுக்கூட்டம் தான் அப்படின்னா, ஆல்ரெடி சனிக்கிழமை ஒண்டி தான் அரசியல் பண்ணியிருந்தீங்க, அதுவும் இப்போ இந்த 1 மாதமாக நடுவில் கொஞ்சம் பக்கம் மாதிரி லீவ் விட்டீங்க காணுன்ற மாதிரி. அப்புறம் இதில் வந்து தீபாவளி முடிஞ்சு போச்சு, அப்புறம் நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு, அப்போ போயிட்டு ஜனங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் புயலுன்றது வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? டிசம்பர் மாதத்தில் மழை புயல்லாம் விஜய் வந்து இன்றைக்கி வெளில வர போகிறாரு, மண்டபத்தில் வச்சுக்கிறார், அதனால இன்றைக்கி பெய்ய மாட்டேன், இன்றைக்கி வந்து நான் புயல் அடிக்க மாட்டேன், எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது உங்களுக்கு கால சீதோஷனெல்லாம் தெரியல, அரசியல் எப்படி பண்ணணும் தெரியல, பொதுக்கூட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கும் தெருமுனை கூட்டத்துக்கும் சாலையோர பிரச்சாரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, உங்களுக்கும் தெரியல, உங்கள் தொண்டருக்கும் தெரியல. அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிட்டு போய் இவர் தொகுதி வாரியாக பிரச்சாரம் பண்ணணும், இப்படி மாவட்டமாக போனால் அது செட் ஆகாது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு அதை பற்றிலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படியே அப்படியே படம் காட்டு ஓட்டை வாங்கிக்கின்னு போயிடலாம். இளைஞர்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஓடுவோம், நோட்டாவில் போடுறேன் வேஸ்ட்டாக தான் போகுது, அந்த மாதிரி போடுறவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை விஜய் தனித்து நிற்கிறாருன்னா அதிமுகவுக்கு அது நல்லது. இப்போ வந்து விஜய் வந்து எப்படி வரும்னா திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்தை வந்து விஜய் செட் பண்ணுவார், ஊரெல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு உண்மைக்கு புறம்பாவோ இல்லை அவருக்கு தோன்றதே ஏதோ ஒன்று சொல்லுவார். அவரோட தம்பிகள் வந்து வேகமாக அதை எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துவாங்க. அதனால திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அது கெட்ட பேரை உருவாக்குறது ஈஸி, ஆன்டி இன்கம்பன்சி செட்டின் பண்ணுறது. ப்ரோ இன்கம்பன்சி தான் கஷ்டம், நல்ல பேர் எடுக்கிறது தான் கஷ்டம். ஒருத்தர் பேரை கெடுத்துக்கிறது, ஒரு பேரை வந்து போதும்பா பார்த்துட்டோம்ப்பா 5 வருஷம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த எதிர்ப்பு நிலை வந்திருக்கும் போது அதிமுக வேட்பாளரை போட்டு கரெக்டாக அதை ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதிமுக ஓட்டு திருப்பி பழைய ஓட்டு எல்லாமே அதிமுக கிட்டேருந்து போன ஓட்டு தானே, அது திருப்பி வருது அப்படின்னா களத்தில் இப்போ திமுக வர்சஸ் அதிமுகன்னு ஆகிடும். அப்போ தாவேக்காக அங்கே பெரிய ரோல் இருக்கா? அந்த நிலை வந்து மக்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதீத நம்பிக்கையில் தாவேக்கா இருக்கிறாங்க, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்க. அது ஐ திங்க் எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பப்ளிக்கே சந்திக்காமல் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற அரசியல் வந்து காந்தியடிகளோ அண்ணாவோ இல்லை பெரியாரோ யாருமே அம்பேத்கரோ யாருமே போதித்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அரசியல்ன்றது அரசியல் நான் சொன்ன இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சிலருக்கு விவேகானந்தர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து கோட்சேவை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாஜ்பாய் பிடிக்கும். இப்போ வாஜ்பாயும் அரசியல் தான் பண்ணார், ஆனால் போய் மக்களை சந்தித்து தான் அரசியல் பண்ணார். வீட்லேயே உட்காந்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன், இனிமேல் நான் போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. இந்த தள்ளாத காலத்துலேயும் வாஜ்பாய் அவர்களை வந்து ஒரு வாத்து போல போட்டு கார்ட்டூன் போட்டு கிண்டல் அடித்தவர்கள்லாம் உண்டு, நையாண்டி. ஆனால் வாஜ்பாய் எதிர்த்தவர்களை கைது செய்யலை, அடக்குமுறை பண்ணல. ஒரு கார்ட்டூனிஸ்டை பார்த்து என்னை எதுவும் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனார். அப்போ எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க ஒரு அரசியல் ஆளுமைகள், அரசியல்வாதிகள். இப்போ இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. நான் ஏன்னா இப்போ எதுக்கு சொன்னேன்னா, இப்போ சமீபம் பிஜேபியோட நெருக்கன்றதுனால அவருக்கு வாஜ்பாய் எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் தாவேக்காக. அவர் வந்துங்க
ஒன்று கூட்டணி போகிறதுனா போகிறேன்னு சொல்லணும், போகலன்னா போகலன்னு சொல்லணும். நான் பொங்கல் சொல்கிறேன்னா அவர்லாம் பழைய நிலைமையிலலாம் இல்லை. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு 40 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் கேள்விகள் கேட்குறாங்க. வெளிப்படையாக அவங்க யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கேள்வி கேட்கல. ஆனால் அவங்களுக்குள்ள மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கேள்வி இருக்குது. நீ ஏன் லேட்டாக போன அப்படின்ற அந்த கேள்வி இதுவரையிலும் பதில் வரல. இனிமேல்ட்ட பதில் வராது. ஏன்னா நான் உணரவே இல்லை என் மேலே தப்பு இருக்குது, என்ன நான் திருத்திக்கணும், என்ன நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நான் உணரவே இல்லை. இப்போ நான் இப்போ பேசுகிறேன், ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை என்னை மீறி வருதுன்னா அது என்ன குத்தும். ஏன் எதுக்கு அப்படி பேசுகிற, உன்னோட நிலை கீழே போய் எதுக்கு நடந்துக்கணும் பேசணும். அந்த மாதிரி அந்த தன்னிலையாக சரி செய்கிறது எதுவும் இதுவரையிலும் தெரியல. அதனால தான் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நைட்டு ஒரு பாதிக்கப்பட்டது 40 குடும்பம், ஒரு நாளைக்கு 3 குடும்பம் நைட்டில் ஒரு 11 மணிக்கு வராங்க, யாருக்கும் சொல்ல வேணாம், நான் வண்டி வந்து பார்க்குறேன், யாருக்கு தெரியும். காலையில் ஒரு 6 மணிக்கு ஊர் அமைதியாக இருக்கும், நான் வந்து காலையில் பார்த்துட்டு போகிறேன், ஒன்றும் எனக்கு உங்கள் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், தம்பி படத்துக்கு பூ போடணும், உங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக காதும் வச்ச மாதிரி பண்ணால் யாருக்குங்க தெரிய போகுது. சரி, அப்படி ஒருவேளை இவர் போகும்போது இவரை கைது பண்ணா மக்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்கல்ல, பா அவன் போல சொன்னீங்க இவ்வளோ நாளையும், இன்னைக்கு போயிருக்கிறார், இப்போ போகும்போது அவரை வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க, மனிதாபிமானமா? இறந்தவங்க அவருக்கு வேண்டப்பட்டவங்க, அவரோட கட்சிக்காரர்கள், அவரோட விசுவாசி, அவருக்கு உண்டான ஜனங்க, அவங்க ஜனங்களா அவர் பார்க்க போறார். இது கைதுன்றது எல்லாரும் கேட்பாங்க, என் போன்றவர்கள் கூட கேட்போம். அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நார்மலா தோணுது இல்ல, 40 பேர் சாவுறதுன்றது நார்மலா தோணுது. இதெல்லாம் படத்துல வர காட்சியா வச்சுட்டு அந்த காட்சியை நீக்கிறது எடுத்துக்கிறது. அப்போ அரசியல் தன்மை என்பது வெறும் திமுக விமர்சனம் வைப்பது ஒண்டி அல்ல. ஒரு பிரச்சனையில நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, நீங்க யாரு உள்ளுக்குள்ள, உங்களோட தைரியம் என்ன, உங்களோட தெம்பு என்ன, உங்களோட மக்கள் நலன் என்ன, மக்கள் சிந்தனை என்ன, மக்களுக்கு உண்டான தொடர்பு என்ன, மக்கள் கோரிக்கைகள் உங்களுக்கு புரியுதா, மக்கள் படுற பாதிப்பு உங்களுக்கு தெரியுதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லையே. ஒரு பிரச்சனையில ஆழமா பேச சொல்லுங்க, தெரியல. இப்படி எடுக்கிறாரு, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது பசங்க வந்து அந்த ஒரு படத்துல பிட்டு கையில சுத்தின்னு வருவாரு, இப்படி வலிச்சு எழுதுவாரு, எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வெளில போவாரு, பத்ரின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. சார் இது அது கிடையாது, இது அதை தாண்டி என்ன விதமான அரசியல் தெரியல. அது நேர்முகம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.